Praise the Lord. உபாகமம் 28 கர்த்தர் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நிலையில்லாத இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாய் இருக்க போகிறது, நாம் எப்படியாய் வாழ போகிறோம் என்று கலக்கத்தோடு கூட, வேதனையோடு கூட, துயரத்தோடு கூட நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த நிலையில நான் இருக்க போகிறேன், என்னுடைய நிலை என்ன, என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நல்லவர்களா இல்ல கெட்டவர்களா, என்னை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பல குழப்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்த தேவன் சொல்லுகிறார், உங்களை தமக்கு முன்பாக நிலைப்படுத்துகிற ஆண்டவராயிருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலும் நம்மை நிலைப்படுத்துகிறவரை ஆராதிக்க விட்டு கொடுப்போமா? Praise the Lord. நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் நின்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் எப்போதும். ஆமாண்டவரே, இந்த நிலையில்லாத உலகத்துல எங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றவர் நீர், எங்களை தாயின் கருவிலே உருவாக்கினவர் நீர், எங்களை குறித்ததான திட்டத்தை உம்முடைய கரத்துல வைத்திருக்கிறவர் நீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை உம்முடைய அன்பின் கரத்துல நாங்கள் தாழ்த்துகிறோம். நிலைப்படுத்துகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர் நீர்தாம எங்களோடு கூட இருந்து நிலைப்படுத்தும்படியாக உம்முடைய அன்பின் கரத்துல விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.